குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிய நிலையில் கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மோகன், கேரளாவை பொறுத்தளவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நேற்று முதல் அந்த மழை என்பது பல பகுதிகளில் பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். காரணம், கடந்த சில மாதங்களாக அந்த வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது பெய்திருக்கும் இந்த மழையால் அந்த வெப்பம் சற்று தணிந்திருக்கும் நிலையில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். அந்த வகையில் மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது உருவாகியிருக்கிறது. இதன் எதிரொலியாக வரும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் பத்தனந்திட்டா, இடுக்கி, கோட்டயம் போன்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வரும் 25ஆம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தினத்தை பொறுத்த அளவில் 3 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் மாநிலத்தை பொறுத்த அளவில் பரவலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களாக அந்த மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வெப்பம் கடுமையாக இருந்த நிலையில் சில நேற்று முதல் மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஒரு சில பகுதிகளில், இந்த மலையாள பகுதிகளில் பொறுத்த அளவில் கனமழை பெய்து வருவதால் அணைகளுக்கும் மெல்ல மெல்ல நீர்வரத்து வர துவங்கி இருக்கிறது. இதுவும் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.